Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ 2600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தோவாளை பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மலர் சந்தையில் பனிப்பொழிவு, வரத்து குறைவு, திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையில் விளைச்சல் பாதிப்பு உள்ளிட்ட பல காரணங்களால் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூவின் விலை அதிகரித்து உள்ளது போல மற்ற பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. குறிப்பாக பிச்சுப்பூ 650 ரூபாய்க்கும், வாடாமல்லி 300 ரூபாய்க்கும், கிரேந்தி 200 ரூபாய்க்கும், சம்பங்கி 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து மகிழ்ந்தனர். ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறையை ஒட்டி உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். அவர்கள் குழு காலநிலையை அனுபவித்தபடி வலம் வருகின்றனர். தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ள கண்ணாடி மாளிகை, புல்வெளி மைதானம் உள்ளிட்ட இடங்களில் குதூகலித்து மகிழ்ந்தனர். வார விடுமுறையை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. வார விடுமுறையை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏற்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். முக்கிய இடங்களான அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஐந்திணை பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசித்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பிறந்து ஒரு நாளேயான பெண் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழுதூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பெண்கள் விடுதி அருகே துணியில் சுற்றப்பட்ட நிலையில் பெண் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பெண் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் அல்லூர் கிராம பகுதியில் ஆற்றில் அமைந்துள்ள உயர்மட்ட பாலத்தின் ஓரங்களில் மண் படிந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். அல்லூர் கிராமத்தில் ஆற்றின் மேல் உயர்மட்ட பாலம் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் முக்கிய போக்குவரத்து பாலமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த பாலம் போதுமான அளவில் பராமரிக்கப்படாமல் சேதம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் பருவமழை கை கொடுத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். பட்டமங்கலம், தெற்குப்பட்டு, கருங்குளம், கண்டரமாணிக்கம், திருக்கலாப்பட்டி, நெடுமரம் உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அவை தற்போது நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் தங்களை திராவிட மாடல் அரசு கைவிட்டாலும் வருண பகவான் கை கொடுத்துள்ளார் என்றும் சில தினங்களில் அறுவடையை துவங்க உள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். கரூரில் 38ஆம் ஆண்டு பசுபதீஸ்வர ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் சீதா கல்யாண உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மார்கழி மாத சீதா கல்யாண உற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் தினந்தோறும் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாச்சண்டி ஹோமம், குத்துவிளக்கு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் சீதாராமர் கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.